ஹாய், திஸ் இஸ் சந்தோஷ் அண்ட் இன்றைக்கி நான் உங்களுக்கு சூப்பரான வீடியோ கொண்டு வந்திருக்கேன். என்ன வீடியோ அப்படின்னா, அதாவது இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து 2 டிப்ஸ் கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னா, ஒன்று, நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு கடை வச்சுருக்கீங்க, கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா இதை ஒரு துணி கடையாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா பலசரக்கு சாமான் வச்சுருப்போம் இல்லையா, அந்த கடையாக இருக்கலாம், வேறு ஏதாவது ஸ்வீட் கடையாக இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு கடை, எந்த கடை வேணாலும் வச்சுக்கலாம். சரிங்களா? அதை இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. சரிங்களா? ஸோ நீங்கள் அந்த மாதிரி கடை ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் வச்சுருந்தாங்க அப்படின்னா, ஸோ அவங்க கடையை நீங்கள் வந்து ஆன்லைனுக்கு கொண்டு வாங்க. ஸோ உங்களோட கடையை நீங்கள் வந்து ஆன்லைனுக்கு கொண்டு வாங்க அப்படி சொல்கிறேன். சரிங்களா? ஸோ உங்கள் எந்த கடையாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் எல்லாருமே வீட்டில் இருந்து வெளியே வரதுக்கு யோசிக்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், எல்லாமே ஆன்லைன் மயமாகிடுச்சு. எல்லாருமே வீட்டில் இருந்து நிறைய சாமான்களை வந்து ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க, வீட்டில் வந்து டெலிவரி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல் இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய கடையை ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆன்லைன் கொண்டு வரலாம். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், இதுக்கு வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட். இன்றைக்கி நான் உங்களுக்கு 2 விஷயம் சொன்னேன் இல்லையா? ஸோ மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு கடை வச்சுருந்தீங்க, இல்லை பிஸ்னஸ் வச்சுருந்தீங்க, அதை வந்து ஆன்லைனுக்கு கொண்டு போய் உங்களோட பிஸ்னஸை நீங்கள் வந்து பெருக்கிக்கலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நீங்கள் பார்க்குறது வியூவர்ஸாக இருக்கலாம், ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை படிச்சுட்டு இருக்கலாம். ஸோ வியூவர்ஸ்க்கும் இதை யூஸ் பண்ணி எப்படி நான் வந்து ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது நான் வந்து சொல்லித்தர போகிறேன். சரிங்களா? ஸோ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரம் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆப்பை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஆப்பை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, உங்களோட எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து நீங்கள் வந்து ஆன்லைனுக்கு கொண்டு வாங்க. சரிங்களா? ஸோ ஆன்லைன் கொண்டு வரலாம். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஆர்டரை வந்து பார்த்துக்கலாம். அண்ட் ஆர்டர் டெலிவரி ஆகிடுச்சுன்னா அதுவும் நீங்கள் வந்து இன்டிமேட் பண்ணிக்கலாம். எல்லாமே ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக, ரொம்ப பக்காவாக இருக்க போகுது. சரிங்களா? ஸோ ப்ளே ஸ்டோருக்கு வந்துக்கோங்க. துகான் அப்படிங்கிற ஆப்பை நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. இதை சர்ச் பண்ணிவிட்டு இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கிரியேட் மை ஸ்டோர் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களோட மொபைல் நம்பர், ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை வந்து இங்கே கொடுத்துருங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஓடிபி வந்து கன்ஃபார்ம் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஓடிபி கன்ஃபார்ம் பண்ண முடிச்சதுக்கப்புறம் இங்கே உங்களோட பிஸ்னஸ் நேம் கொடுத்துருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சந்தோஷ் ஷாப் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இங்கே வந்து உங்களோட லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து உங்களோட அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து உங்களோட அட்ரஸ் வந்து ஃபெச் பண்ணிவிடும். இங்கெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சேவ் அட்ரஸ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் ஃபினிஷ் கொடுத்துருங்க. டன். இப்போ வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஸ்டோர் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்து அலோவ் கொடுத்துருங்க. ஸோ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களோட ஷாப் எந்த ஷாப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரி நான் சூஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து ஒரு துணி கடை வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு எப்படி ஆட் பண்ணுறது, ஒரு ஸ்வீட் கடை வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு எப்படி ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி காமிச்சிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஆட் ப்ராடக்ட் இமேஜ் இருக்கிறதுல நீங்கள் வந்து 8 இமேஜஸ் வரைக்கும் 8 டிஃப்ரெண்ட் இமேஜ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணிக்கோங்க. சூஸ் ஃப்ரம் கேலரி கொடுத்துக்கலாம், இல்லை அந்த டைமில் நீங்கள் கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கேருந்து ஒரு டிஷர்ட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டிஷர்ட்டை வந்து கீழே பார்த்தீங்கன்னா கேட்டகரி இருக்கும். ஸோ இது வந்து டிஷர்ட் கேட்டகரி அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து டிஷர்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. டிஷர்ட். இப்போது நீங்கள் இந்த டிஷர்ட்டுக்கும் நீங்கள் வந்து இமேஜ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து க்ரியேட் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு இமேஜஸ் நீங்கள் ஆட் பண்ணணும். அது வந்து ஜீன்ஸ் பேண்ட்டாக இருக்குது அப்படின்னா திரும்ப நீங்கள் வந்து ஆட் நியூ கேட்டகரி கொடுத்து அந்த இது ஜீன்ஸ் கேட்டகரியில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து சுடிதார், சாரீ, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் வந்து நீங்கள் இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ராடக்டோட நேம். ஸோ ப்ராடக்டோட நேம் எப்படின்னா, எப்படி இருந்த டிஷர்ட். இதுக்கு வந்து ஒரு டிஷர்ட்டோட நேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் எம்ஆர்பி இருக்குது இல்லையா? ஸோ இங்கே வந்து நீங்கள் 499 ரூபா அந்த மாதிரி உங்களோட ரேட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் வந்து 399 ரூபாய்க்கு நான் செல் பண்ணுறேன் அப்படிங்கிறத மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ். இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு பீஸை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு டிஷர்ட்டுங்கிறது ஒரு பீஸ். இன்கேஸ் நீங்கள் ஒரு ஸ்வீட் கடை வச்சுருந்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு கேஜிஸ் 1 kg அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு பீஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 kg. இப்போ ஸ்வீட் கடைனா 1 kg அப்படின்னு வந்து ஆகிடும். அதுக்கப்புறம் 1 கிராம். இப்போ ஆயில் கடை வச்சுருந்தீங்கன்னா 1 லிட்டர். ஸோ இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட இது உங்களுக்கு எல்லாமே இங்கே கொடுத்துருவாங்க. சரிங்களா? 1 டே, 1 இயர், 1 மந்த், 1 ஹவர். 1 ஹவருக்கு நீங்கள் வந்து ஒரு ஏதாவது நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரெண்ட்டுக்கு கொடுக்குறீங்க, அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து எல்லாமே செல் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு பீஸ் மட்டும் இந்த டிஷர்ட்டுக்கு நான் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம்.
இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட், பியூர் காட்டன், இந்த மாதிரி இதுக்கு நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஆட் ப்ராடக்ட்டை கொடுத்துருங்க. டன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோட மேலே வந்து பார்த்தீங்கன்னா mydukaan.io/Santosh shop அப்படின்னு இருக்குது. ஸோ இதுதான் உங்களோட லிங்க், சரிங்களா? ஸோ இது வந்து நமக்கு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடது ஷேர் பண்ணிட்டேன். ஸோ ஷேர் பண்ண உடனே நம்மளோட இது வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும், சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ உங்களோட கடையோட இப்படி தான் வந்து லுக் ஓப்பன் ஆகும். ஸோ யாராவது இப்போ நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணீங்களோ அவங்க பார்த்த உடனே மை துக்கான் அப்படிங்கிறது கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதனால அவங்களுக்கு ஆப் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா வெப்சைட் மாதிரி அவங்களுக்கு இது ஓப்பன் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து உங்களோட கேட்டகரிஸ் வந்துடும், டிஷர்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்துடும். கீழே வந்து உங்களோட ஷாப்போட டீட்டெயில்ஸ் அண்ட் அட்ரஸ் எல்லாமே இங்கே வந்துடும். அடுத்து கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ கேட்டகரிஸ் இப்போ நான் டிஷர்ட் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இங்கே ஜீன்ஸ், சாரீஸ் இந்த மாதிரி இங்கே ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பேக். இப்போ யாராவது கஸ்டமர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா பேக் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். ஸோ ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா மொபைல் வெரிஃபிகேஷன் அவங்க கொடுக்கணும். அண்ட் இப்போ நான் வந்து ஒரு ஷர்ட்டை எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிறது நான் வந்து கொடுக்க போகிறேன். இப்போ நான் வந்து ஒரு கஸ்டமர், சரிங்களா? ஸோ கஸ்டமர் வந்து இந்த மாதிரி வெப்சைட்டுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இதை வந்து வாங்க போகிறேன். ஸோ எப்படி வாங்கணும் அப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்து ஆட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிப்பாங்க. ஸோ ஆட் கிளிக் பண்ண உடனே இங்கே கீழே பேக் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதை கிளிக் பண்ணுவாங்க. ஸோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டெலிவரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 1000 ரூபாய்க்கு மேலே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி சார்ஜஸ் ஃப்ரீ அப்படிங்கிறது நீங்கள் செட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், செலக்ட் அட்ரஸ். ஸோ எனக்கு அந்த டிஷர்ட் வேணும் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ண போகிறேன், மொபைல் கன்ஃபார்ம் பண்ண போகிறேன். என்னோட செல்லுக்கு கஸ்டமரோட செல்லுக்கு ஓடிபி வரும். இப்போ கஸ்டமர் ஓடிபி வந்து கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ கஸ்டமரோட நேம்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. இப்போது இதுக்கு வந்து என்ன ஒரு நேம் கொடுக்கலாம் அப்படின்னா சந்தோஷ் கஸ்டமர் அப்படிங்கிறது நான் நேம் கொடுத்துட்றேன். அட்ரஸ் வந்து சிட்டிஸ் அவங்க கொடுத்துருவாங்க, விருதுநகர், பின்கோடு அவங்க கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிளேஸ் ஆர்டருங்க கொடுத்துருவாங்க. ஸோ பிளேஸ் ஆர்டர் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆர்டர் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும், சரிங்களா? அண்ட் இப்போ நான் வந்து கடை ஓனர், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு ஆர்டர் வந்துச்சு, அதுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனும் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வந்திருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. இதை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ ஆர்டரோட டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணுன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ கஸ்டமரோட ஃபோன் நம்பர், அவங்களோட அட்ரஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ராஜபாளையம் அப்படின்னா ஸோ ராஜபாளையத்தில் சுற்றி இருக்கிற ஏரியாமே எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் உங்கள் கடையில் வேலை பார்க்குறாங்க ஒருத்தவங்களை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை டெலிவரி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சி விட்றீங்க. ஸோ கேஷ் ஆன் டெலிவரி. அவங்க வந்து அவங்களோட ப்ராடக்ட்டை டெலிவரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ராஜபாளையம் உங்களுக்கு வந்து வேறு திருநெல்வேலியிலேருந்து ஒரு ஆர்டர் வருதுன்னா நீங்கள் வந்து டிக்ளைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஆர்டர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன். எஸ், அக்செப்ட் கொடுத்துட்றேன். ஸோ அக்செப்ட் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் கஸ்டமர்ஸுக்கும் போகும் அண்டு கடை ஓனர் ஆகிய உங்களுக்கும் வந்துடும், சரிங்களா? அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆர்டர் வந்து அக்செப்ட் பண்ணியாச்சு. அக்செப்ட் பண்ண உடனே கஸ்டமருக்கு டேரெக்டாக ஒரு மெசேஜ் போகும், உங்களோட ஆர்டர் வந்து அக்செப்ட் பண்ணியாச்சு, உடனே டெலிவரி ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் அந்த டிஷர்ட் வந்து பேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷிப் ஆர்டர்ன்னு இருக்குது இல்லையா? ஸோ நீங்கள் வந்து ஷிப் அப்படிங்கிறது கொடுக்கணும், சரிங்களா? ஆர்டர் ஷிப்டு. ஸோ ஒவ்வொரு நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அது எல்லாமே கஸ்டமர்ஸ்க்கு மெசேஜாக சென்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. முடிச்சதுக்கப்புறம் ஸோ அங்கே போய் பணம் வாங்கும் போது டெலிவரி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ டெலிவர்டு அப்படின்னு கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்குள்ள ரெவன்யூ ஷோ ஆரம்பிச்சிடும். ஒரு ஆர்டர் வந்திருக்கும், இது வந்திருக்கும். ஸோ இப்போ நான் வந்து என்னோடய வாட்ஸ்அப் மெசேஜில் போன உடனே இங்கே பார்த்தீங்கன்னா துக்கான் ஆப்பில் இருந்து எனக்கு வந்து எல்லாமே வந்துடும். இங்கே பாருங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் வந்து ட்ராக் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ கால் செல்லர் உங்களுக்கு ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா உடனே செல்லருக்கு நீங்கள் கால் பண்ணிக்கலாம், உங்களுக்கு உடனே காலும் போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட கடையை ஆன்லைனுக்கு கொண்டு வரலாம், சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் ஐடியும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. ஸோ இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. எந்த ஒரு காசும் நீங்கள் வந்து இதுக்கு பே பண்ண தேவையில்லை. ரொம்ப நல்லா இருக்குது இல்லையா? சரி, இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனர் இதெல்லாமே முடிச்சாச்சு, சரிங்களா? நீங்கள் வந்து கஸ்டமர் கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து ஆர்டரை டெலிவர் பண்ணுறீங்க. ஓகே, டன். இப்போ இது வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பார்க்குற வியூவர்ஸ், நீங்கள் வந்து ஒரு சாதாரண வியூவர்ஸ், உங்ககிட்ட கடை இல்லை, எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னா
இப்போ நான் சொல்கிறேன். எஸ், இப்போ நீங்கள் ஒரு ஷாப் ஓனர். ஸோ ஷாப் ஓனர் எப்படி வந்து ஒரு கடை ஓப்பன் பண்ணலாம், ஸோ அவங்களோட பிஸ்னஸ் எப்படி ஆன்லைனுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்தாச்சு. சரி, இப்போ நீங்கள் ஒரு வியூவர்ஸ், சாதாரண வியூவர்ஸ், உங்ககிட்ட கடை கிடையாது, எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னா, இந்த ஆப்பை கூட இன்னும் நிறைய தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, யூஸ் பண்ண தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட ஏரியா பக்கத்தில் இருக்கிற எல்லா ஷாப்புக்கும் போய் நான் வந்து உங்களோட கடையை வந்து ஆன்லைனில் கொண்டு வரேன், சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து மினிமமாக நீங்கள் 1000 rupees மட்டும் கொடுத்தா போதும், உங்களோட ஷாப்பை வந்து நான் வந்து ஆன்லைனில் கொண்டு வரேன். ஸோ நீங்கள் உங்களோட ஆட்களை வச்சு நீங்கள் வந்து டெலிவர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? கஸ்டமர் ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து மெசேஜஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்களுக்காக இந்த ஆப்பை வந்து நீங்கள் இமேஜை செட் பண்ணி, அவங்களோட அட்ரஸ் செட் பண்ணி, பின், ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் செட் பண்ணி கொடுத்துட்டு, ப்ராடக்ட்டோட இமேஜும் நீங்கள் ஆட் பண்ணி கொடுத்துருங்க. ஆட் பண்ணி கொடுத்துட்டு கடைசியாக நீங்கள் வந்து ஃபர்தராக ஒரு ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்துருங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லி கொடுத்து வரும்போது ஒரு 10 கடை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், 10 கடை இருந்துச்சுன்னா, ஸோ 1000 ரூபாய்னா 1000 × 10, ஸோ நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்கள் ஏரியா இருக்கிற சுற்றி இருக்கிற கடைகளை நீங்கள் வந்து டார்கெட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேருக்கு ஃபோன் எப்படி யூஸ் பண்ணணும் தெரியாது, நிறைய பேர் வந்து ஆன்லைனில் ஷாப் கொண்டு போனால் நிறைய செலவாகுமே, அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, அப்படி வருமோ இப்படி வரும், எந்த ஒரு ப்ராப்ளம் வராது, ஏன்னா ஆன்லைன் பேமெண்ட் கூட கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, சிம்பிளாக அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி உங்களோட ஆட்கள் நீங்கள் வந்து வேலைக்கு வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, டெலிவர் பண்ண போகிறீங்க. கேஷ் ஆன் டெலிவரி தான். ஸோ இதனால் கஸ்டமரும் ஹாப்பி, உங்களுக்கும் நிறைய சேல்ஸ் ஆன மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ உங்களோட பக்கத்தில் இருக்கிற கடைகள், ஷாப்ஸ் இந்த மாதிரி நீங்கள் போய் வந்து பேசுங்க, கொஞ்சம் கேன்வாஸ் பண்ணுங்கள். ஸோ கேன்வாஸ் பண்ண உடனே அவங்க வந்து கண்டிப்பாக ஒத்துப்பாங்க. 1000 ரூபாங்கிற பெரிய மேட்ரே கிடையாது, சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எது ரைட்டுன்னு படுதோ, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக்ஸ் அந்த மாதிரி இருக்குது, இல்லை தவறு அப்படின்னா நீங்கள் வந்து உடனே போய் சரி பண்ணி கொடுங்க. ஸோ இதனால் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஷாப்போட காண்டாக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அவங்களோட கடைகள் எல்லாமே நீங்கள் வந்து ஆன்லைனுக்கு கொண்டு போய் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்களும் பணம் சம்பாதிச்ச மாதிரி இருக்கும், சரிங்களா? ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வந்து நான் கொடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், சரிங்களா? ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் வந்து கேளுங்க, சரிங்களா? நன்றி, வணக்கம்.